தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவு தாரை வார்ப்பே காரணம். 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற தவறுக்கு அன்றைய மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்த மாநில அரசே பொறுப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுடனான சந்திப்பிற்கு பின் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கை அதிகரித்துள்ளதை மறைக்க கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட முயல்கிறார் ஆளுநர் ரவி. அரசியல் செய்ய அண்ணாமலை இருப்பதால் ஆளுநர் அவரோடு போட்டியிட வேண்டாம் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். கச்சத்தீவு விவகாரத்தில் மாநில அரசு மீது தவறு என ஆளுநர் RN ரவி நாடகமாடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து வலுக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம். யாசகம் மற்றும் தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அதிரடி அறிவிப்பு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் போட்டோ ஷூட் நடத்தி வருவதாக EPS விமர்சனம். இது திராவிட மாடல் அரசு அல்ல, ஸ்டாலின் மாடல் அரசுதான் என்றும் சாடல். போதைப் பொருட்களால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரிப்பு. சட்டம் ஒழுங்கும் முழுமையாக சீர்குலைந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றால் தர்மயுத்தம் நடத்த போய்விடுவார். OPSஐ கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. தன்னை பாலியல் குற்றவாளி என்று கூற மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவதூறாக பேசுவதை சகித்து கொண்டு நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள் என கனிமொழி பேசியதற்கு சீமான் பதிலடி. நாடெங்கும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்தபோது கனிமொழி வாய் திறந்தாரா? தினந்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பிள்ளைகளை ஆசிரியர் துன்புறுத்துவது குறித்து அவரின் கருத்து என்ன என்றும் சீமான் ஆவேசம். மக்களின் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் தன்னை பார்த்து திமுக அரசு பயப்படுவதாக சீமான் பேட்டி. தன்னை எதிர்கொள்ள முடியாமல் அவதூறை பரப்பி திசை திருப்புவதாகவும் ஆதங்கம். எந்த விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என திமுக MP கனிமொழி கேள்வி. மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்கவும் வலியுறுத்தல். சீமானை சமாளிப்பது எல்லாம் திமுகவுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி பதிலடி. சீமான் வழக்கில் திமுகவின் பின்புலம் எதுவும் கிடையாது என்றும் திட்டவட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிதி வழங்க மாட்டோம் என கூறுவது தவறானது என அன்புமணி கருத்து. மும்மொழி கொள்கையை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசின் உரிமை எனவும் பேட்டி. தன்னுடைய கண்ணீர் சீமானை சும்மா விடாது. பாலியல் புகார் அளித்த நடிகை அதிரடி வீடியோ. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாதது. மாநில பிரச்சினைகளை திசை திருப்ப திமுக அரசு சதி செய்கிறது என்றும் அண்ணாமலை அதிரடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக கலந்து கொள்ளும். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு.
தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவதில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுகிறது. அமைச்சர் ஏவா வேலு குற்றச்சாட்டு. உங்களின் ஆசையில்தான் மண் விடும், தங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் +2 பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். மாநிலம் முழுவதும் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுத இருக்கும் நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மதிப்பெண்கள் அறிவுத்திறனுக்கான மதிப்பீடுகள் அல்ல, வாழ்வின் அடுத்த நிலைக்கான படிக்கட்டுகள். பொதுத் தேர்வு எழுதவுள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தென் மாவட்ட பேருந்துகள் வரும் 4ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருதி போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. கும்பகோணம், தென்காசி உள்ளிட்ட 8 அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகம் அமைக்க முடிவு. 122 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தனியார் பள்ளி ஆசிரியர் பிரான்சிஸ் என்பவரை பாக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை. விழுப்புரம் அருகே காதலை கைவிட நினைத்த காதலனை தேநீரில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்து கொல்ல முயற்சி. காதலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குடும்பத்துடன் தலைமறைவு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மணமக்கள் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தேனி அருகே கரடி தாக்கி விவசாயிகள் இறந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். உறவினரே கூலிப்படையை ஏவி இருவரையும் படுகொலை செய்தது விசாரணையில் அம்பலம். சேலம் அருகே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் கடத்தல். பெண்ணை காரில் கடத்திய இளைஞரை சுற்றி வளைத்து உறவினர்கள் வாக்குவாதம். ராமநாதபுரம் அருகே மாச களரி திருவிழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற மாட்டு வண்டி இயல்கை பந்தயம். சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் ஆரவாரம். தமிழ்நாட்டில் வாட்டி வதைக்கும் வெயில். அதிகபட்சமாக கரூர், பரமத்தியில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடும் வெப்பத்திற்கு இடையே நிலவும் இதமான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் நேரிட்ட பனிச்சரிவில் சிக்கிய கடைசி நபரின் உடல் மீட்பு. உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. செபி முன்னாள் தலைவர் மாதவி உள்ளிட்ட 5 பேர் மீது எஃப்ஐஆர் பதிய மும்பை நீதிமன்றம் உத்தரவு. பங்குச்சந்தை மோசடி மற்றும் ஒழுங்குமுறை மீறல்கள் புகாரில் நடவடிக்கை. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் மத்திய இணையமைச்சரின் மகளுக்கு பாலியல் தொல்லை. இளைஞரை பாக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறை விசாரணை. ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் பெண் நிர்வாகி கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட விவகாரம். தனது மகளின் வளர்ச்சி பிடிக்காமல் சொந்த கட்சியினரே கொலை செய்திருக்கலாம் என இளம்பெண்ணின் தாய் பகிரங்க குற்றச்சாட்டு.
அரசியல் வாரிசாக அறிவித்த மருமகனை கட்சியிலிருந்து நீக்கிய மாயாவதி. கோஷ்டி பூசல் மற்றும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் நடவடிக்கை என தகவல். அமெரிக்காவில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக அறிவித்தார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிற மொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க மாகாண அரசுகளுக்கு உத்தரவு. நிலவில் ப்ளூ கோஸ்ட் லேண்டரை வெற்றிகரமாக தரையிறக்கி அமெரிக்காவின் ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சாதனை. 10 பேலோடுகளுடன் சென்றுள்ள லேண்டர் 2 வாரம் ஆய்வு செய்யும் என தகவல். மூன்றாவது முறையாக ரஞ்சி கோப்பையை வென்றது விதர்பா அணி. இறுதிப் போட்டியில் கேரள அணியை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. பத்து நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய டிராகன் திரைப்படம் ரசிகர்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சுந்தர் சி இயக்கத்தில் வடிவேலு நடிப்பில் உருவாகும் கேங்கர்ஸ் திரைப்படம். படத்தின் ரிலீஸ் தேதியை நாளை அறிவிக்கிறது படக்குழு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.